ட்ரம்புக்கு ஓட்டு போட்டவங்க ஏன்டா போட்டோன்ற நிலைமை போயிட்டாங்க. ட்ரம்புக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் வேற. ஜெயிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா. இது பண்ணி மெண்டல் ஆகிட்டான். மெண்டல் ஆகி நாய் கடிச்ச மாதிரி ஆகி ரொம்ப கிறுக்கனா ஆயினோடனே எல்லாமே மக்கள் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரம்ப் என்னென்னா இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க. அதாவது 4 ஆண்டு கால பதவியில் முழுசாக அனுபவிக்காமல் வெளியே போகிற முதல் அதிபராக இருக்க போகிறது ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப்பை ஓட்டு போட்டவனுக்கும் பிடிக்கல, எதிர்கட்சிக்காரனுக்கும் பிடிக்கல, அமெரிக்க மக்களுக்கும் பிடிக்கல. அமெரிக்கா ஒரு புத்தி விளைச்ச மேகலை வெக்க விட்டு போகலன்ற மாதிரி நம்பர் 1ஆகவே இருந்துச்சு. ஈரான்கிட்ட இந்த அடி வாங்குறியா, கப்பல் தெரிச்சு ஓடுது 250 கிலோமீட்டர்லேருந்து அடித்து அடியில் 500க்கு போனால் 700க்கு போனால் 1000க்கு போனால் 1200 போயிட்டாங்க. யூஎஸ்எஸ் ஃபோர்டெல்லாம் ரொம்ப தூரத்தில் நிற்குது. ஈரானாக பார்த்து வேண்டாம் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க விட்டுரு அப்படின்ற ரேஞ்சு கேட்குச்சு. அதை ஆப்ரஹாம் லிங்கனில் ஓட்டையை போட்டு அதை வேற துரத்தி விட்டாங்க. இப்படி ட்ரம்ப்புக்கு அடி மேலே அடி. இப்போ பயந்த மாதிரியே காட்டாமல் தைரியசாலி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு உள்ளூர் மக்கள் ஆப்பு வச்சுட்டாங்க, ஈரானை ஆப்பு வச்சிருச்சு, இஸ்ரேலை தூண்டி இஸ்ரேல் இவனை இழுத்து விட்டான். என் தலைவன் நடுறா பார்ப்போம்னு சொல்லிட்ட மாதிரி தான் இழுத்து விட்டான். அவங்க போட்டு அடிச்சிட்டாங்க, உண்மையிலே அடிச்சிட்டாங்க. அமெரிக்க தளங்கள் ஃபுல்லாக காலி. சும்மா இருக்கவனை நீ போய் சுரிஞ்சு விட்டுட்டு அவன் ஐயோ அப்பா அடிக்குதுன்னா சண்டை போடு, எதுக்கு எங்களை கூப்பிட்ற? நீ தானே ஆரம்பித்த, இஸ்ரேல் தானே ஆரம்பித்தா, நீ தானே கப்பலை நகர்த்தின, நீ தானே முதல்ல தாக்குனவனை, இப்போ நீ சண்டை போடு, நீ பெரிய வல்லரசு தானே போடு அப்படின்ட்டு போர்னு வந்தால் அது அப்படி தான் இருக்கும். சில நாடுகள்லாம் ஒரு தலைவனை கொண்டாலே அவன் நாடு சரண்டர் ஆகிடும். 2 பேர் இல்லை அந்த கோர் டீமில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஆனால் ஈரானோட செட்டப் அப்படி கிடையாது. அதே மாதிரி இஸ்ரேலோட செட்டப் அப்படி கிடையாது. நீங்கள் இவன் கொடூரனாக வர்ணிக்கப்படும் நெத்தன்யாகு செத்தாலும் அங்கே போர் நடத்தணும்னு நினச்சாங்கன்னா தொடர்ந்து நடத்துவாங்க. இன்னைக்கு சிட்டியே கையில் இருக்கும். அடித்து சட்டையோடு இழுத்து பின்னாடி உரங்கையை கட்டி சட்டையை அடித்து ஏற்றி போயிடுவான். அவன் ஜெயிலேருந்து சொல்லுவான், திருப்பி நீ போலீஸில் ஜாயின் பண்ணணும், நான் அவனை எதுக்கணும் ஜெயிக்கணும். திருப்பி வெளியே வந்துட்டா மட்டும் வெற்றி கிடையாது. அது அந்த அவமானத்தை அது அவமானப்பட்டவனுக்கு தான் தெரியும். மீண்டும் அதுலேருந்து மீளவே முடியாது. அப்படி ஒரு அவமானத்தை அமெரிக்கா பண்ணிடுச்சு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ரொம்பவே உச்சத்தை தொட்டுட்டு தினமும் பார்க்குறோம். வளைகுடா நாடுகளில் குண்டுமலை பொழிந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக துபாய் போன்ற பகுதிகளெலாம் கடுமையான பாதிப்புகள் நம்ம பார்க்குறோம். நீங்களும் தொடர்ந்து அதுக்குண்டான டே டு டே அப்டேட்ஸ் என்ன திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஜியோ பாலிட்டிக்ஸை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர், உங்கள் ஊடகத்திலையும் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணக்கூடியவர் என்ற அடிப்படையில் இப்போ ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி போர்க்கப்பல் அனுப்பணும்னு சொல்லி நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு, நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி. யாருமே வரலை. இப்போ பிரான்ஸ் அதிபருக்கு ஒரு த்ரெட்டனை விட்டுருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நீங்கள் உங்கள் அதிபர் பதவி உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ஒரு ஐரோப்பா நாட்டினுடைய ஒரு தலைவரை பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே மேக்ரானை பிடிக்காது. ஓ, 2 பேருக்கு பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஒரு காரணம். மேக்ரானுக்கு லோக்கலில் செல்வாக்கு போயிடுச்சு. புரியுதா? இங்கே ஃப்ரான்ஸில் மேக்ரானை எப்படி பீக்கில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ இப்போ ஒன்றும் இல்லாமல் துரத்தி விட்டாங்க. புரியுதா? துரத்தி விட்டதில் பல்ட்டி அடித்து பிரதமராக இருந்து ஜனாதிபதி ஆகி ஜனாதிபதி பதவியை நான் இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமாக தான் இருக்குது. அதில் ஜம்ப் அடித்து இப்படி இருந்து இங்கே ஜம்ப் அடித்து இது வரைக்கும் 5 பிரதமர் மாற்றிட்டாங்க. ஒரு மேக்ரானை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆகாவலின்னு சொல்லலாம். மேக்ரோன் ஆகாவலி தான், பட் ட்ரம்ப் அதை விட பேராகாவலி. புரியுதா அவங்களுக்கு? மேக்ரோனை அந்த மக்கள் துரத்தி அடித்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இன்னும் அந்த அதிபர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காப்புல. பிரதமர் 5 பிரதமர் மாற்றிட்டாங்க. யார் யாரோ டிசைனாக போட்டு பார்த்தாப்புல. ஒரு வயதான பெண்மணி, அப்புறம் ஒரு இளம் பெண், ஒரு இளைஞர், ஒரு வயதான ஆண், ஒரு எல்ஜிபிடிக்கு ஆண்,
இவனெல்லாம் தூக்கி போட்டு என்னென்னமோ புரட்சி பண்ணி பார்த்தாப்புல, "யோவ்! அரசியல் நடத்துறியா? அராஜகம் பண்றியா? ஏன் போறா வரவன்லாம் தூக்கி பிரதமர் ஆக்குனேன்னா, நான் உடனே நீ ஊழல் இல்லைன்னு சொல்லிடுவோமான்னு" சொல்லி மேக்ரோன தூக்கி எறியறதுக்கு அந்த மக்கள் பல கட்டமா போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க. சரி சனியன் என்ன ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷம் இருந்து தொலைக்க போறான். இதோட இவன தொலைச்சு கட்டிருவோம்னு தான் இருக்காங்க அங்க. அப்படி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவங்க ஏன்டா போட்டோன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஓ! ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் வேற. ம். ஜெயிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் மேக் வந்து அமெரிக்கா கிரேட் அகைன். அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா. இது பண்ணி மெண்டல் ஆயிட்டான் ட்ரம்ப். ம். மெண்டல் ஆகி நாய் கடிச்ச மாதிரி ஆகி ரொம்ப கிறுக்கனா ஆயினோடனே எல்லாமே மக்கள் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பெரியார் சொன்ன மாதிரி திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசபக்தி. ம். அது மாதிரி இந்த திருடன் வந்து அந்த தேசபக்தின்றதை எடுத்தான். ஆனால் மக்கள் நம்பலை. ம்ஹ்ம். உலகம் பூரா இருக்க மக்களோட சிந்தனை வேறையாக இருக்குது. அவர்களால் அந்த நாட்டோட அதிபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முட்டாள்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்கள் இருக்காங்க. அவங்களோட சிந்தனை வேறு மாதிரி இருக்கு. இப்போ இந்திய மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து ஈரான் ஆதரிக்கிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்தளவு வட இந்தியர்களுக்கு அது தெரியாது. இப்போ அஃபிஷியலா வந்துருக்கக்கூடிய தகவல் நம்ம இந்திய அரசே வந்து மருத்துவ பொருட்கள் வந்து அனுப்பி வச்சிருக்கோம். இல்லை அதெல்லாம் அது இப்போ கணக்கில் இருக்க முடியாது. அது ஏதோ இது வாங்குறதுக்காக டீசல் வாங்குறதுக்கு ஏமாத்துறாங்கன்ற ஓ! மாதிரி ஓகே. டீசல் வாங்குறதுக்காக வந்து கச்சா எண்ணெய். கச்சா அது டீசலோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க. கச்சா எண்ணெய் வாங்குறாங்கன்னா ஏதோ ஒன்று அது ஏமாத்துறதுக்காக. ம்ஹ்ம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து என்னென்னா இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க. அதாவது 4 ஆண்டு கால பதவியில் முழுசாக அனுபவிக்காமல் வெளியே போகிற முதல் அதிபராக இருக்க போகிறது ட்ரம்ப். ம்ஹ்ம். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஓட்டு போட்டவனுக்கும் பிடிக்கல, எதிர்க்கட்சிக்காரனுக்கும் பிடிக்கல, அமெரிக்க மக்களுக்கும் பிடிக்கல. அமெரிக்கா ஒரு பொத்தி பொத்தி விளைச்ச மேகலை வெக்க விட்டு போகலன்ற மாதிரி நம்பர் 1ஆகவே இருந்துச்சு. ம். அதை அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து பொய்யா சொல்லி வச்சுருந்தாங்க. அது இப்போ அவன் சூப்பர் பவர் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து நாங்கள் இவ்வளோ தாண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து காமிச்சிட்டாப்புல. திறந்து காமிச்சதில் டோட்டலாக அமெரிக்காவோட பேரே கேட்டு இவ்வளோ தானா, அது ஈரான்கிட்ட இந்த அடி வாங்குறியா, கப்பல் தெரிச்சு ஓடுது. 250 கிலோமீட்டர்லேருந்து அடித்து அடியில் 500க்கு போனால் 700க்கு போனால் 1000க்கு போனால் 1200 போயிட்டாங்க. யூஎஸ்எஸ் ஃபோர்டெல்லாம் ரொம்ப தூரத்தில் நிற்குது. ஈரானாக பார்த்து வேண்டாம் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க விட்டுரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. ம்ஹ்ம். அதான் ஆப்ரஹாம் லிங்கனில் ஓட்டையை போட்டு அதை வேற துரத்தி விட்டாங்க. இப்படி ட்ரம்ப்புக்கு அடி மேலே அடி. ட்ரம்ப் மக்கள் சொல்லிட்டாங்க, நீ வந்து நம்ம இராணுவத்தினர் ஒருத்தன் செத்தா கூட நீ உருப்படியாக இருக்க மாட்டேன். எவனுக்கோ போய் இஸ்ரேல்காரனுக்கு நீ ஏன்டா போய் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் கொந்தளிக்கிறாங்க. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைவரும் ராஜினாமா எல்லாம் செஞ்சிருக்காரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்போ ட்ரம்ப்பை கழுவி ஊற்றி ட்ரம்ப்பை இப்போ வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து போகிறாங்க இப்போ கட்டாயம். அதில் தோத்துட்டா ட்ரம்ப்பை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ம்ஹ்ம். புரியுதா? ஜேடி வேன்ஸ் தான் அடுத்த அதிபராகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓ! துணை அதிபர் ஆமாம் அதிபர் ஆயிடுவார். ஓ! ஆமாம், அது வாய்ப்பு இருக்குது. அவங்க கட்சி சார்பில் வேறு யாரும் கிடையாது, ஜேடி வேன்ஸை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ம்ஹ்ம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பயந்த மாதிரியே காட்டாமல் தைரியசாலி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். ட்ரம்ப்புக்கு உள்ளூர் மக்கள் ஆப்பு வச்சிட்டாங்க, ஈரானை ஆப்பு வச்சிருச்சு, இஸ்ரேலை வந்து இஸ்ரேல் வந்து இவனை இழுத்து விட்டான். என் தலைவன் நடுறா பார்ப்போம்னு சொல்லிட்ட மாதிரி தான் இழுத்து விட்டான். அவங்க போட்டு அடிச்சிட்டாங்க, உண்மையிலே அடிச்சிட்டாங்க. அமெரிக்க தளங்கள் ஃபுல்லாக காலி. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண போய் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மத்திய கிழக்கில் பெரிய ஆதிக்கம் செலுத்தி தளங்களை அமைத்து அவனை பூரா அடிமையாகி வச்சுருந்த அமெரிக்கா வாயை புழக்க விட்டாங்க. அடிக்கிற அடியில் ஓடுறாங்க. கப்பல் இப்போ ஃப்ளைட் ஹீட்டெல்லாம் எடுத்து ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் கூட இல்லை. அது இடம் கொடுத்தவனுக்கு அடி, கூட இருந்தவனுக்கு அடி. அப்போ வரலாறு காணாத அடி வாங்கியிருக்க ட்ரம்ப் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா, நாட்டோவை உள்ளே இழுத்துட்டு, நாட்டோவோட அக்ரிமெண்ட்டே என்னென்னா, இந்த நேச நாடுகளை யார் தாக்கினாலும் எல்லாரும் ஒன்றா அந்த நேட்டோ பட போய் அவனை தாக்கணும் அப்படின்னு. இதான் ரூல். அந்த ரூல் படி நீங்கள் வாங்க. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து உன்னை அடித்தானா, சும்மா இருக்கவனை நீ போய் சுரிஞ்சு விட்டுட்டு அவன் ஐயோ அப்பா அடிக்குதுன்னா சண்டை போடு. எதுக்கு எங்களை கூப்பிட்ற? நீ தானே ஆரம்பித்த, இஸ்ரேல் தானே ஆரம்பித்தா, நீ தானே கப்பலை நகர்த்தின, நீ தானே முதல்ல தாக்குன அவனை, அப்போ நீ சண்டை போடு, நீ பெரிய வல்லரசு தானே போடு அப்படின்ட்டு கை விட்டாங்க. இப்போ எதையோ கனா கண்டா வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போடைய வாழ்க்கை போயிட்டு. ஆனால் அந்த நாட்டோ நாடுகளில் கூட அணுகியது வந்து ஹோர்முஸ் ஜல சந்தியில் வந்து
அந்த எண்ணெய் வந்து வெளியே வரணும். 20% டிரான்ஸ்போர்ட் அதுலருந்து தான் வருது. அத முடக்கியிருக்காங்க. ஆமா. அப்ப அதனால உ உலகளாவிய அளவுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறனால தானே அந்த உதவிய கேட்கறாரு. அதத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ அத போய் ட்ரம்ப்ட்ட கேளுன்றாய்ங்க. ம். என் கப்பல விடுங்கன்னா, அத அவன்ட்ட போய் கேளியா? அவன் எங்கள அடிச்சான். அவன வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி வண்டிய விடுறோன்றாய்ங்க." ம். ஸோ அரபு நாடுகள் நீங்க தொடர்ந்து விமர்சனம் வைப்பீங்க. எல்லாமே வந்து அ பெட் அனிமலா தான் இருக்காங்க. யுஎஸ்‌க்கு, சவுதியிலருந்து, துபாயிலருந்து எல்லா நாடுகளுமே அப்படிதான் இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் வைப்பீங்க. அலி லாரிஜானி அதாவது உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி ஹொமைனி அவர்களுடைய ஆலோசகராக இருந்தவர் டிஃபென்ஸுக்கு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விடுறாரு. இந்த மாரி அரபு நாடுகள்லாம் நீங்க என்ன நிலையில இருக்கீங்க? எங்கள இப்படி தாக்குறாங்க. இப்ப நீங்களே இந்த போரை ஊக்குவிப்பது போலலாம் எங்களுக்கு செய்திகள் வருது. உங்களோட ஸ்டாண்ட நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்ற ஒரு கருத்த பொதுவெளியில ரொம்பவே சென்டிமென்ட்டா வைக்கிறாரு அரபு நாடுகளுக்கு. அவரும் ஒரு இஸ்லாமியரு அந்த தலைவர்ங்கிற அடிப்படையில. சொல்லி 2 நாள்ல லாரிஜானிங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க, ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெரிய தலைவர் ஈரான். என்ன அரசியல்? போர்ன்னு வந்தா அது அப்படிதான் இருக்கும். இப்ப சில நாடுகள்லாம் ஒரு தலைவன கொன்ட்டாலே அவன் நாடு சரண்டர் ஆயிரும். ம். 2 பேரு, இல்ல அந்த கோர் டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாய்ங்க. ஆனா ஈரானோட செட்டப் அப்படி கிடையாது. ம். அதே மாரி இஸ்ரேலோட செட்டப் அப்படி கிடையாது. நீங்க இவன் வந்து கொடூரனாக வர்ணிக்கப்படும் நெத்தன்யாகு. நெதன்யாகு செத்தாலும் அங்க போர் நடத்தணும்னு நெனைச்சாங்கன்னா தொடர்ந்து நடத்துவாய்ங்க. அடுத்து வரக்கூடிய தலைவர் நெனைச்சா மட்டும் தான் அத நிறுத்துவான். அதே மாரி என்ன அப்படின்னு வந்தா ஈரானும் அதே மாரி தான். நீ முதல் கட்டம், 2ஆம் கட்டம்னா கட்டம் கட்டமா போயிட்டே இருக்கும். எல்லா நிலையிலயும் அவர்கள் ஆள் வச்சிருக்காங்க. எந்த நிலை தீவிரம் காட்டும், எந்த நிலை அமைதியா இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. அதனால இந்த போரை ஈரான் நினைச்சா மட்டும் தான் நிறுத்த முடியுமே தவிர, வேற எவனாலயும் நிறுத்த முடியாது. ஓ! ஒரு பக்கம் இவர் படுகொலை செய்யப்படுறாரு. இப்போ கிடைத்த அதெல்லாம் இப்ப சண்டையில சட்டை கிழியாத சட்டை எங்க இருக்கு? ம். சாக தான் செய்வாங்க. இப்ப சண்டைன்னு இப்ப இறங்கிட்டா அண்மையா சாகதான். கிடைக்கப்பட்டிருக்க ஒரு தகவல் ஆனா டிஃபென்ஸ் எதிராளிக்கு பாதிப்பு என்னன்னு நீங்க அமெரிக்கா வந்து நாசக்காடு ஆயிப்போச்சு. ம். அமெரிக்கா பேர் வந்து நம்பர் 1 சூப்பர் பவர், என்னைய எவனும் தொட முடியாது. ஒரு பெரிய ரவுடி இருக்கான் அந்த தனுஷ் படத்துல காட்டுறேன் பாருங்க. சின்ன பையன் சாதாரண ஒருத்தன் போய் சப்புன்னு அடிச்சு விடுவான். அவனுடைய அன்னைக்கோட அவனோட ம். இது ம். ம். பேரு, புகழ் எல்லாம் போய் அந்த ஒரு சம்பவம் ஒரே அறை தான் சப்புன்னு விட்டானா முடிஞ்சு போச்சு. நீங்க சத்திரியன்னு ஒரு படத்துல கூட இருக்கும். திலகன் வந்து வில்லனா இருப்பான். அடிச்சு ரோடா சட்டைய ஏத்தி பிடிச்சு பெரிய தாதா, பெரிய சாராய வியாபாரி. சென்னை சிட்டியே கையில இருக்கும். அடிச்சு சட்டையோட இழுத்து பின்னாடி உரங்கைய கட்டி சட்டைய அடிச்சு ஏத்தி போயிருவாங்க. அவன் ஜெயில்லேருந்து வந்து சொல்லுவான், "திருப்பி நீ போலீஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும். நான் உன்னை எதுக்கணும், ஜெயிக்கணும்" அப்படின்னு. திருப்பி வெளிய வந்துட்டா மட்டும் வெற்றி கிடையாது. அது அந்த அவமானத்த வந்து அது அவமானப்பட்டவனுக்கு தான் தெரியும். மீண்டும் வந்து அதுலேருந்து மீளவே முடியாது. அப்படி ஒரு அவமானத்த அமெரிக்கா பட்டுருச்சு. இந்த நடு ரோட்ல கைய முறுக்கி குத்துன மாரி ஆயிப்போச்சு ஒரு ரவுடிய. ம். ம். ஸோ யார் வேணாலும் அமெரிக்கா அடிக்கலான்னு ஒரு வழி போட்டு குடுத்தது யாரு? ஈரான். அப்ப எவனுமே இனி மதிக்கவும் மாட்டாங்க. இதுக்கு வந்து அமெரிக்க மக்கள கொண்டு போய் இந்த மாரி ஒரு படுகொலியில தள்ளுனது ட்ரம்ப். அதனால ட்ரம்ப்ப தூக்கிருவாங்க. அந்த மக்கள் தூக்கி விரைவில என்ன நடக்கும்னா, ட்ரம்ப்ப வந்து இம்பீச்மென்ட்ல பதவிய விட்டு தூக்கிட்டு, வேற அதிபரை வரவழைத்து, இவர் பிரச்சனை கிடையாது. அவர் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலமா அந்த போர நிறுத்த பார்க்கும் அமெரிக்கா. இதுதான் ஃபைனல் ஓ! டிசிஷன். சார் அப்ப இட் மே டேக் சம் மந்த் ஆல்சோ. ஆமா. இருக்க சில தான் மாசங்கள் ஆகலாம் சார். ஆகலாம். நிச்சயமா. அப்ப அது ஏன்னா வரைக்கும் ஈரான போறதுங்களா சார்? அடக்குறது அவ்வளோ சீக்கிரம் சாதாரண விஷயம் இல்ல. அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப் சொன்னா ஈரான் கேட்க மாட்டாங்க. ம். நீ என்னைய தாக்குதலுக்கு, இது பண்றதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு இப்ப இந்த நஷ்டஈடு குடுக்கணும். எதுக்காக கம்பெனிய கொன்னன்றதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, பழிக்கு பழி வாங்குற மாரி இஸ்ரேல அழித்து விட்டது ஈரான். வெறும் இஸ்ரேல் எந்திரிச்சு வர்றதுக்கே இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அந்த கட்டுமானங்கள்லாம் மீண்டும் மீண்டும் கட்டெழுப்பி வர்றதுக்கே அவ்வளோ ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு நிலைமையில நிர்புணமாக்கி அடிச்சு பேண்ட் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்ட மாரி கிழிச்சு விட்டாங்க. ம்ஹ்ம். உயிரோட விட்டு வச்சிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதனால ட்ரம்ப்ப தூக்கிட்டு வேற அதிபர் ஜேடி வான்ஸோ இல்ல வேற ஜேடி வான்ஸும் ட்ரம்ப்போட சிஷ்யன் தான். ஆனா ட்ரம்ப் அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஸோ கொண்டு வந்து ம். அதன் மூலம் அவர் தான் தெரியாம பண்ணிட்டாருங்க. இவர் நம்ம உட்காந்து பேசலாம்னு சொல்லி அப்படியே பூசி மொழிகி நிறுத்திடுவாங்க. அதுக்கு இன்னும் 2, 3 மாசம் ஆகும். இதுதான் தீர்வு. இல்லைன்னா இன்னொரு பக்கம் வந்து ஈரானா பார்த்து இந்த போரை நிறுத்தணும். பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும். இப்போ பேச்சுவார்த்தைக்கு இந்த அரபு நாடுகளில் நடுநிலையை வைத்து கொண்டிருந்த கத்தாரையும் அடிச்சிட்டாங்க.
ஈரானே அடிச்சிச்சு. அதனால் பேச்சுவார்த்தைக்கு இப்போ வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. சைனாவும் தலையிடாது, இந்தியா அப்பா நாடுன்னு அந்த பக்கம் போயிடுச்சு. புரியுதா? அப்படிங்கும்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கோ இந்த 2 பேருக்கு நடுநிலையா இருந்த மாதிரி கத்தார் ஒன்று கத்தாரையும் போட்டு அடிச்சுட்டாங்க. ஏன்னா கத்தாரில் அமெரிக்கா தலை வச்சுக்கிட்டு அமெரிக்கா க்ளோஸாக இருந்துட்டு அவன் எப்படி நடுநிலையாக இருக்க முடியும்னு சொல்லி ஈரானுடைய கரெக்டான ஸ்டாண்டை அவனே ஆனா அடிச்சுட்டான். ஹமாஸோட தலைமையகமும் இருக்குல்ல கத்தார்ல. எங்க? அதையும் நீங்க கத்தார்ல. இல்லை அது ஹமாஸை காட்டி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டுட்டு ஆஃபீஸை மட்டும் வச்சுருந்து என்ன பிரச்சனை? ம். காட்டி கொடுத்தது கத்தார் தானே. கத்தார் போனவன் பூரா உயிர் பிழைச்சதா சரித்திரமே இல்லையே வரலாற்றில். ஹமாஸ் தலைவர் எப்படி செத்தாரு? அவன் கத்தார்ல தான் படுகொலை செய்யப்பட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து போட்ட தலைவர் எங்கே செத்தார்? கத்தார் வந்துட்டு ஈரான் போனவொடனே அடிச்சு கொல்லப்பட்டார். ஸோ அப்போ கத்தார் மேலே சந்தேகத்தில் தான் இப்போ அடிக்கிறாங்க ஈரான். கத்தார் தான் இது எல்லாம் நாசகாரத்துக்கு பூரா காரணம். அமெரிக்கா அடி வரடிவான். அவனுக்கு ட்ரம்ப்புக்கு ஃப்ளைட்டு கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ பாசம் இருந்தால் கொடுப்பாங்க. சார், இப்போ ஈரான் தொடர்ந்து டஃப் ஃபைட் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வல்லாதிக்க அரசுக்கு எதிராக வந்து ஒரு போர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே இந்த அயத்துல்லா அலி ஹாமெனியினுடைய அந்த படுகொலையிலேயே வந்து நம்ம பேசினபடி, அதுலயும் இந்த அரபு நாடுகளினுடைய அந்த உள்வேலைகள் இருக்கலாம். நிச்சயமா உளவு பார்த்து குடுத்துருப்பாங்க அமெரிக்காவுக்கு. அவங்க எல்லாம் அமெரிக்காவினுடைய பெட்டணி மேல தான் இருக்காங்கங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அடுத்தடுத்த தலைவர்களினுடைய படுகொலைகளுக்கும் இந்த சவுதியோ இல்ல துபாயோ இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பங்களிப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை பங்களிப்பு நாடுகளோட பங்களிப்பு இல்லை. மொசாத்தோட உளவாளிகள் இன்னும் ஈரானுடைய உயர் மட்ட குழுவில் ஊடுருவிப்பது தான் இப்போ இந்த படுகொலை காட்டுது. கமேனி எங்கே இருக்கார் அப்படின்றத காட்டி கொடுத்ததே பெரிய விஷயம். சரி அவர் ஒரு அதிபர் ஏதோ எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் ஒரு கோர் டீம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தலைவரை வெயிட் பண்ணி இன்றைக்கி இங்கே வருவாருன்னு சொல்லி தாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ இன்னும் மொசாத் உளவாளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஈரானுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். அவன் யாருன்னா ஈரானியன் பானன் பட்டப்பின் ஈரானாக தான் இருப்பான். அவன் காசுக்காக காட்டி கொடுக்குறான். அவர்களை முழுவதுமாக களையெடுக்கும் வரைக்கும் ஈரானுக்கு முழு வெற்றி கிடைக்காது. ஓகே. இப்போ ஏற்கனவே கமேனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட போதும் சரி, அந்த கமிஷனர் சிட்டி கமிஷனரே காட்டி கொடுத்ததா வேற போட்டே தெரியாமல் கொண்டு விட்டாங்க. சிட்டி கமிஷனர் இன்னொரு நாட்டுக்கு உளவாளியாக இருக்கான். 3வது நாள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவனை தூக்கிட்டாங்க. அப்போ அடுத்து கமேனி அப்படி நிறையா பேரை கொள்கிறாங்க. தொடர்ந்து ஊடுருவல் இருந்து கொண்டே இருக்குன்னா அப்போ யார் யாரெல்லாம் இருக்கான்னு மொத்தமாக களை எடுத்தால் மட்டும்தான். ஏன்னா எதிரியை விட காட்டி கொடுக்குறவன் தான் ஆபத்தானவன். எல்லா நாட்டிலையும் எல்லா போர்லையுமே. இப்போ எல்டிடியில் என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்துச்சு. காட்டி கொடுக்குறவனால தான் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி காட்டி கொடுக்குறவன் தான் பெரிய ஆபத்தானவன் எதிரியை விட. ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான் இருக்குது. காட்டி கொடுப்பவர்களே ஈரான் சுத்தமாக களை எடுக்கலைன்னா தொடர்ந்து இன்னும் பலரையும் இழக்க வேண்டியது வரும். ஆனால் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். தொடர்ந்து இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் அது ஈரானுக்கு தெரியும். அதை முற்றிலுமாக களை எடுத்தால் மட்டும்தான் ஈரான் பிழைக்கும். இறுதியான ஒரே கேள்வி சார், இப்போ முஜ்தபா காமனி உயிரோட இருக்காரா? இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் இந்த மாற்று அவர் படுகாயம் அடைஞ்சாருங்கிற ஒரு தகவல் இருக்கு. அவர் மேலும் இப்போது நானும் சில ஒரு இதில் படிச்சிருந்தேன். அல் ஜதீரா என்று சொல்லக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தில் ரஷ்யாவில் அவர் மருத்துவ நான் முந்தா நாளே போட்டிருக்கேன். முந்தா நாளே அவர் ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஸோ ரஷ்யாவில் இருக்காரா சார்? ரஷ்யாவில் இருக்கிறாருன்ட்டு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணல யாருமே. ஈரான்னு சொல்லலை, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. வெளியே சொல்ல ரஷ்யா தரப்புல இந்த கேள்வி கேட்கப்பட்டது. பட் ஆனால் அவங்க பதில் சொல்லலை, மறுத்துட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ரஷ்யாவுக்கு போனால் இப்போ ரஷ்யாவிலேயும் தாக்குதல் நடத்துவாங்கன்ட்ட. ரஷ்யாவில் எப்படி தாக்குதல்? ரஷ்யாவில் தாக்குதல் பண்ணால் அமெரிக்கா அதோட சீன் முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். ரஷ்யாவில் எப்படி தாக்குதல் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ரஷ்யா போட்டால் உக்ரைனை வச்சு கூட அங்கே ஸ்பாட் அவுட் பண்ணி அடிக்கலாம். இவங்க தாக்காமல் உக்ரைன் வாரில் அடிச்சிட்டான்னு சொல்லலாம். அதனால் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. வெளியில் அதெல்லாம் ரகசியமான ஒரு தலைவரை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ புட்டின் மாரல் சப்போர்ட் கொடுக்குறாரு ஈரானுக்கு? அதெல்லாம் கொடுத்துருத்தாங்க. சைனாவும் அதெல்லாம் கொடுத்துருத்தாங்க. நேரடியாக யாருமே களத்தில் இறங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 6 வாரத்துக்கு அப்புறம் நான் சீனாவுக்கு போப்பாருன்னு அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். எப்படி அது சாத்தியம்? இல்லை, அதுதான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ போகிறது கேன்சல் ஆகிருக்கு. அடுத்து போகிறது போகாத அவர் விருப்பம். அது போய் என்ன ஆக போகுதுன்னா ஒரு மண்ணாங்கட்டி ஆக போகிறது இல்லை. அது என்ன ஆகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நிச்சயமாக சார், இந்த வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்
இது சம்மந்தமாக பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.